டீ ஒன்று அடித்தா நல்லா இருக்குமேண்டா. இப்போ நாங்கள் எங்கே ஓசியில் டீ கொடுக்குதோ அங்கே போகிறோம். ஓசியில் இப்போ டீ இல்லை தம்பி. இதே அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அதான் காலங்காலமாக இதே அடிக்கிறாங்கன்னு தெரியாது. நாமளும் அடித்து வைப்போம் ஏதாவது உதவுதோ அடி வாங்குற மணிக்குமே அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அடிக்கிற எங்களுக்குமே அடிக்கிறோன்னு தெரியாது. அடித்தாச்சு. இப்போ போகிற முன்னா இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் இது. கிழக்கு கோயில் என்ன வாசல்? வடக்கு தான். கிழக்கு வாசல். கிழக்கு வடக்கு கிழக்கு இருவாரு. இது கிழக்குடா. இது கிழக்கு. என்ன சொல்கிறது தெரியாமல் இருக்கு. அங்கே இல்லை அது நான் சொல்ல இல்லை. நாங்கள் கிழக்குன்றோம் பாருங்க மக்களே. வடக்குன்ட்டு வரான். வடக்கு கிழக்கு கூட தெரியாது. வடக்கு தெரியாமல் இவன் வடக்குனா தான் மக்கள் இருப்பான். அதான் வடக்குன்றான். அப்பவே பணம் ஏறும்போதே இவன் அதுவும் எனக்கு சொல்றாங்க கிழக்கு வடக்கு எதுன்னு தெரியாம. நல்ல காலம் வந்துட்டேன். கிரைமா இல்லை. அப்போ நீ அவசரம்னா வந்தா உதவுவீங்க. ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் அப்படி வரல. ஒரு இது இனிமே வந்தா இதுக்கா இதுல இருந்து எங்கள் அடிச்சு வந்து ஊக்குறான்னு தெரியாம. 21 17 ஓகே. போட்டியா மக்களை? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஒருத்தன் ஃபோனோட அந்த காதல் பண்ணி கொண்டு வருவாங்க. லவ்வில் விழுந்து கொண்டு என்ன மாதிரி டீசனாக மெசேஜ் பண்ணி போல. இந்த மாதிரி ஆக்களோட போவாங்க. கோயிலுக்கு வந்தால் அந்த கோயில் வேலையை பார்க்க மாட்டானுங்க. அதான் ப்ரோ என்ன மாதிரி டீசனாக மெசேஜ் பண்ணி வேறு மாதிரி டீசெண்டாக மெசேஜில் ப்ளீஸ் கதறி இல்லை எங்கே நிற்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணணுமா தான் ஃபோட்டோ அனுப்பிச்சு. இவர் தான் ராவண தேசத்தீவினோடு இப்போ காதலில் விழுந்திருக்கிறார். என்னத்தான் சொல்ல. என்ன கடைன்னு சொல்லுவாங்க? மணிக்கடையா? மணிக்கடை தானே. விளையாட்டு சாமான் கடைகள் சிறுவர் வாயில் வாரதை நீங்களே போட்டுக்குங்க. நீங்களே ஒன்று ஃபிக்ஸ் பண்ண. நாங்கள் இதுக்குள்ளே போக போகிறோம். பட்டாம் திருவிழாவுக்கு பிறகு தான் பெருசாக கடைகள் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது சுண்டா கடை. சாப்பிடுவோம். எதுக்கு வீட்டை போய் நான் நிற்காம போகிறதுக்கு. போன வருஷம் தின்றதே இப்போ வரைக்கும் நிற்கல. இதுக்கு இன்னைக்கு பார்த்து கொண்டிருந்த ரியோ நல்லூருக்கு வந்தால் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல வந்தாலே கட்டாயம் வந்துட்டு தான் போகணும். இங்கே இருக்கா வந்துட்டு போகணும். முக்கியமாக தமிழராக இருந்தால் கட்டாயம் இங்கே இருக்கா வந்துட்டு போங்க. இது உங்களை எடுக்கணும்னு நினைப்பாங்கடாப்பா. யார் நினைக்கிறது அப்படி சரியில்லை தான். அதுவும் நீங்கள் நல்லூருக்கு வந்துட்டீங்க. ஓகே இங்கே வாடா டைவில் வாடா. நல்லூருக்கு வந்துட்டீங்க. இப்போ நல்லூருக்கு வந்தால் முதலாவது எங்கே போகணும்? முதலாவது கோயிலுக்கு போகணும். வாவ் இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். பாத்தீங்களா? நான் உன்னிட்டே இருந்து எதிர்பார்க்கல. கொண்டக்காரனும் கொஞ்சம் மண்டைக்குள்ள மண்டக்காரனா தான் இருக்கான். கொண்டக்காரனும் கொஞ்சம் மண்டக்காரன். என்ன மக்களே, உண்மைதான் மக்களே. என்னன்னு சொன்னா கோயிலுக்கு வந்தா முதல்ல நீங்க போக வேண்டிய இடங்கள் உண்டு. மூலஸ்தானத்துக்கிட்ட போய் முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு பிறகு வெளியே போங்க. ஏண்டா நீ உண்ட நீ சொல்லு எங்க போகணும்? நீங்க தான் இன்றைக்கே கொண்டு வந்து காட்டுறீங்க. இவன் கிறிஸ்டியன் வேற கொண்டு வந்து நெத்தியில பட்டை அடிச்சினாங்களா அதை அழிஞ்சிட்டு. ஓகே நீ யாரா? உண்மைதான்டா. வேற எவ்வளோ ஒழுங்கா வந்து நீ இப்போ மூஞ்சி ஜஸ்ட் ஒரே ஒரு கால். அதான் நீங்க முக்கியமான இடத்துக்கு தயவு செஞ்சு கோல் இல்ல எடுத்து 2 லட்சம் காசு தரட்டாமாம் வட்டிக்கு. நான் எங்க போறது? மக்களை இது அவங்களோட குடும்ப பிரச்சனை. இதுக்குள்ள நாம தலையிடக்கூடாது. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு நானே கடலுக்கு போகாம இருக்கிறேன். இதுல வந்து 2 லட்சம் நான் எங்க போறது? இது போடுவோம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏன் போன்ற சோகத்தை கொண்டக்காரன் சிரிக்கிறான் மக்கள். எங்கள் ஃபோனில் என்ன மெசேஜ் அனுப்போம்? ஹார்ட்டை பறக்க விட்டுருக்காரு. இப்போ மட்டும் சிரிப்பு வருது. இங்கே வேணுங்க உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆக்களை தயவு செஞ்சு ஒரு முக்கியமான விசேஷம் இல்லை ஒரு கோயில் திருவிழா எங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க டென்ஷன் ஆரம்பித்தாமல் நம்மளும் டென்ஷன் ஆக்கிடுவாங்க. நம்பவே நம்பாதீங்க.
இல்லைன்னா பிச்சை எடு ப்ரோ. தர சொல்லு 20 வீதம்ண்டா 20,000. இப்போ டீ குடிக்க போவோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க. யார் ஸ்பான்சர்ண்டா? இவர் தான், காதல் மன்னவன். மைக் அவர் உங்களுக்கு பார்த்துக்காதீங்க மக்களே. ரெக்கார்ட்ல இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அப்பா அதை வாங்கிட்டாங்க, அப்பா இதை வாங்கிட்டாங்க. நாங்கள் இன்னும் கல்யாணம் கட்டாம இருக்கோம். ஓ இதால வேணும், இல்லாட்டி இப்போ கட்டி 8 குட்டி அது பிரச்சனை இல்ல. அங்க கோயிலுக்கு வாசல்ல வரைக்கும் 2-3 ஃபேமிலியில ஒரு பிள்ளையும் ஒரு அப்பா தாயும் வந்தாங்க. உள்ள சட்டை பிடிக்கிறான் வெளியில போட. இதுலயே நில்லு, நான் போயிட்டு விட்டுட்டு போயிட்டு காசு செலவழிச்சிருவாங்க. நீ ஃபியூச்சர்ல எப்படி பிள்ளைகளை கூட்டிட்டு வருவியா? என்ன அப்படியே இருக்கவும் இயலாது. ஆனா அதை நினைக்கவும் பயமா. அப்ப கட்டினா எத்தனை வருஷத்துல குட்டி போடுவாய்? பாப்போம். நீ குட்டி போட்டதை தானடா கட்டுவாய். நீ குட்டியோட தான்டா. இவெல்லாம் ஜிம் கூட்டாளி கோயிலுக்கு வந்து நிக்கிறாங்க. எங்க அவனுக்கு வாடா அடுத்த இவன் ஆன்டி வெரியன். சும்மா எல்லாம் படிக்கிற பொடியல், நீட்டான பொடியல். இவர் ஜிம் போடி. இங்க பாருங்க அவரோட பாடியை பாத்தீங்கன்னா ஜிம் பாடி. பஸ்கட்டோட பின்னால ஒருத்தடிக்காம அட இவர் வருங்கால தமிழாமி. அப்படியா? பரவாடா. ஓகே பை. சந்திப்போம், உள்ள அனுப்போம். உள்ள சுண்டல் கிடைக்க போறோம். வேணுன்னு தானே பண்ண. அப்படி ஒரு தமிழ் பண்பாட்டான ஒரு பொடியான இருக்குண்ணா இல்லையா? நல்லா போகுது. எனக்கெல்லாம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. சும்மா வச்சுட்டு மனுஷமாயா பாருங்க. வாய் ஊறுது. இன்னைக்கு வாய் ஊறும், நாளைக்கு நாரும். மிச்சம் இன்னும் தெரியல. கொஞ்சம் ரகடான படி இருந்தானே. இதுக்கு பேர் தான் சொல்லுவா மின்னண்டு சுண்டல். இல்ல பேரை சொல்றா. நீ சொல்ற மூதே கரம் சுண்டல். மேல இருக்கிறது சோசு, கீழே இருக்கிறது. அவங்க நம்மள டீசெண்டா எவ்வளவு டிக்டாக் செய்யறவங்க கேட்கிறாங்க. நீ இதுல போட்டு ஏதோ துவைக்கிற மாதிரி பச்சியை போட்டு இந்த கட்டில துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு இருக்கான். அதை போட்டு அடிக்கிறான் நம்மள. இப்படி சாப்பிடுவானா? நீ சாப்பிடுங்க. என்னடா குறுக்க கொஞ்சம் கவுசிட்டு தான். என்னடா செய்யற? இவனை பாருங்க மக்களே, மனுஷ மாயா சாப்பிடுறான் பாருங்க. இங்க இதெல்லாம் அழிஞ்ச உயிரினம் இப்பதான் திருப்பி கிடைச்சிருக்கு. நாளைக்கெல்லாம் ஜிம்முக்கு வருவியா? வருவேறானா காமன் தேலந்து திருப்பி வீட்டை போயிருவேன். டேய் தட்டை கொண்டு போயிட்டாங்க. டேய் இவன் தட்டை கொண்டு வரான் பாரு, அவன் குழம்பு போறான். இவன் தட்டை கொண்டு வரான் பாரு, குழம்பு போறான். காசு கொடுத்தாச்சு இல்ல? தட்டுக்கு கொடுக்கலையே. தட்டோட வந்துட்டான்டா. தெரிஞ்ச கடையா? முதலாவது கடைக்காரங்க நான் எடுத்துன்னு வந்துட்டேன். தட்டோட வந்துட்டான் மக்களே. நான் பேர் நான் பனையரைக்க பச்சை கல்ல நம்பினீங்களா? இவன் இந்த தட்டு நாளைக்கு என்ன தடுப்பா காட்டிட்டான். உண்டாதான் மனுஷமாய் தின்னு. இப்போ முடிக்க போனது தெரியா காணும். வீடியோ எடுக்க ஒரு மாதிரி முடிட்டான். என்னது முடிச்சிட்டான்? அதான் சொன்னேன், அது அழிஞ்ச உயிரினத்துல உண்டு. இதெல்லாம் நீ மனுஷன் நினைக்கிறியா? இந்த உருவத்தில் இருக்காண்டு மனுஷன். இது கடல்ல காக்காதீவு ஆக்களால கடல்ல கண்டெடுக்கப்பட்ட ஒரு உயிரினம். இதுக்கு இப்ப நாங்க பேர் வச்சிருக்கிறோம். அப்படிதாங்களா? அப்படிதாங்க. என்னக்காங்க உச்சி மண்டைக்கு இருக்கு வெறும் தானே எனக்கு. நான் என்னத்துக்காக உரைப்பாங்க சொன்னா தடிமன் அதுக்கா தனித்தூள் இல்லாம பாடுறா. சத்தியமா நீ மனுஷனே இல்லடா, சீரியஸா. தட்டை கொண்டு கொடு. தட்டை கொடு ஓடு. அப்பவும் சொன்னான் உரைப்ப சாப்பிடாங்கடா சாப்பிடாங்கடான்னு கேட்கல. இப்போ தண்ணி பொருள் வாங்கிட்டு வான்னு அனுப்புறாங்க.
சுத்தம் இந்த வாங்கின மாதிரி தான் தண்ணி போகுது. என்னடா அடிச்சிட்டீங்களா? அங்கே போய் காய் தண்ணியாடா வீடியோ எடுத்துகிட்டு வரைக்க என்ன காய்ச்சிட்டு வந்து தண்ணி பத்தில் வாங்க போகிறோம்டா. சொல்ல சொல்ல கேட்காம இவங்க ஆட்டாசம் தாங்க முடியல. அவன் கூட வேட்டியோட வரான். ம் ம் நாங்கள் காட்டவங்களே பார்த்தேன் சொல்றான் என்னதான் புரிய மாட்டேங்குது. சொல்கிறா டே என்னடா நீங்கள் யாரா டே கருப்பட்ட முடியாது இங்கே இவன் அளப்பா தாக்க முடியல இங்கே குடி. இதுக்கு தான் சொல்றது யாழ்ப்பாணத்து கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். வெள்ளக்காரங்க கூட யாழ்ப்பாணத்தில் வேட்டியோட தான் தெரியும். இப்படி சொல்லிட்டு நாளைக்கு செட்டியோட வந்து ஸ்ரீமதுர் சார் இதை நாங்கள் படிச்சுக்கலாம். ஒரு தீவிர ரசிகன். நன்றியா. இவரை தெரியுமா? இவர் வந்து கடல் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூபர். நான் குடிச்சு என்னத்தை தின்ற சார்? அதுக்கு பிறகு பூந்தியை சொல்லிட்டான். நானும் தின்னு வேண்டாம். அதான் ஜிம்முக்கு போறேன்றா சரி என்ன தெரியல எனக்கு இடையில ஒன்று வருமே அதான் நான் வேணான்னுட்டா. இது இனிப்பு. முந்தைய அந்த தேனை போடுவாங்க மக்கள், இப்போ வெறும் சீனியை போட்டு வச்சிருக்கேன். பூந்தி தேன்முருகோட பூந்தி கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற பூந்தி சாப்பிடுவோம். விலை இல்லை. ஏந்தில் பார்ப்போம். சீனி இதில் ஒரு 1/2 கிலோ தின்னீங்கன்னா 5 நாளில் செத்துருவீங்க. அப்போ 2 கிலோ சீனி வாங்கி வீட்டை வச்சு தின்னு. நீ போய் தண்ணியை தின்னு. இங்கே அது ஒரு கடன் கோவிக்காம அந்த பிள்ளைய தட்டைக்க சின்னவா கியூட். ஓ நீ உனக்கு என்னடா கூற நீ ஒரு அனிமேஷன் பண்ணப்பட்ட என்னடா இது என்ன இனம் தெரிஞ்சா சொல்றாடே இது என்ன இனம் சாம் டே இது என்ன இனம் பண்றா பார்த்து சொல்லு. திருவள்ளுவர் கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ். இப்போ பாருங்க மக்களே, திருப்பி இப்போ நாங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்து நிற்க திருப்பி இவங்க பிடித்தான் 1 மணித்தாலம் கழிச்சு வந்து நம்மளை அலைய விடுறானுகள். முருகனை பார்க்காடினா நித்திர வராது. இங்கே இவன் வேறு இடையில ஏற்றப்பில் எதில் அனுப்பி கொண்டிருக்கான். சரியா? இனிதே நல்லூர் கொடியேற்றம் மாலை நேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இனி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர்கள். நன்றி, வணக்கம். சோட்டா முடிக்கிறோம். அந்த பக்கம் ஏதோ சண்டை நினைக்கிறேன். நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்மளாம் ரிட்டையர் ஆகிட்டோம். ஸோ இந்த பக்கம் நாம போயிடுவோம். ஏன்னா கொண்டக்கார் ஆனால் ஒன்று எங்கள் கூட குழப்பாய் விளைவுகள் மோசமாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். விநாயக் மகாதேவ், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லைண்ணா இல்லை, நாளைக்கு சந்திப்போம். 2ஆம் நாள் நாளைக்கு வந்தால் நாளைக்கு என்னமா இருக்குன்னு காட்டுவோம். என்ன இதே தான் இருக்கும். இனிமேல் 10ஆம் திருவிழாக்கு பிறகு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அதாவது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடி நோயன்